நிறைய நேரம் ஒர்க் பண்ணி நைட்டெல்லாம் முழிச்சிருந்து வீக்கெண்டெல்லாம் ஒர்க் பண்ணி ஒரு பெரிய ப்ராஜெக்டை முடித்து அப்பாடி நம்ம அதை முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது நமக்கு தெரியாமலே நமக்கு பின்னாடி நம்மளோட ரெகக்னைஷனை நிறைய பேர் தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு வரக்கூடிய ஒரு எரிச்சல், ஒரு கோபம், இல்லை என்னடா இப்படி நடக்குதே அப்படின்ற ஒரு வேதனை, அதுக்குன்னா நம்ம அளவே சொல்ல முடியாதுங்க. இது ஒரு இண்டஸ்ட்ரியில் மட்டும் கிடையாது, எல்லா ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரியிலையும் இது ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம் தான். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஹவு டு கெட் த கிரெடிட் யூ டிசர்வ் அட் யுவர் ஒர்க் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த எபிசோடில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட கிரெடிட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, உங்களுக்கு உங்களுடைய வேலைக்கு ஏற்ற ஒரு கிரெடிட்டை, அப்ரிஷியேஷனை, ரெகக்னிஷனை எப்படி தக்க வச்சுக்கிறது, அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், இது காமனாக எந்த ஒர்க் பிளேஸ்லையும் இது அப்ளிகபிள் ஆகும். அதை நம்ம தொடர்ந்து கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அருமையான வாரத்தோட மிடில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, நலமாக, சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு ஸ்மைல் பண்ணுங்கள் எனக்காக. இப்போ நீங்கள் எந்த ஒரு மூலையிலேருந்து இந்த உலகத்துலேருந்து கேட்டாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்கிறதுல நீங்களும் சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கையில் கண்டினியூ பண்ணிகிட்டு இருங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் நண்பா நண்பி நீங்கள் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த பாட்காஸ்ட் முழுக்க முழுக்க ஃப்ரீயாக நிறையா மக்களை சென்றடையணும், நிறையா மக்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எப்படிங்க என்னால் ஓட முடியும்? அந்த சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில், ஸ்பாட்டிஃபைல, கானாவில், கூகுளில், ஆப்பிளில் எங்கே லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்க, இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் அப்படி கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களை அறியாமல் நிறைய நல்ல மனிதர்களுக்கு இந்த விஷயம் சென்றடையும். ஸோ அவங்களும் கேட்டு பயனடைவாங்கல்ல. என்னோட முயற்சியில் நீங்களும் ஒரு சின்ன பங்கு எடுத்துக்கலாம்ல. அதை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. வேறு எதுவும் நான் உங்ககிட்ட கேட்கல. ஓகே, தொடர்ந்து கேட்கலாம். முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுட்டேன். லாஸ்ட் டைம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மன வலிகள் வரும்பொழுது நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க அந்த மாதிரி. ஸோ இந்த எபிசோடுக்கான கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி தாங்க. உங்கள் ஒர்க் ஸ்பேஸில் நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்ற கேள்விக்கு நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் என்னை கனெக்ட் பண்ணலாம். உங்களுடைய கமெண்ட்ஸ், தாட்ஸ், கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எழுதி அனுப்பலாங்க. ஓகே, நம்ம உள்ளே போயிடலாம் டாபிக்குள்ளே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பீங்க. ஸோ நிறைய ஒர்க் பிளேஸ் நடக்குங்க. ஈவன் எனக்கே நடக்குது அப்படி தான் சொல்லலாம். ஸோ நிறைய நேரங்களில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், ரொம்ப உழைப்போம். நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எதையுமே நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பர்சனல் திங்ஸையும் கூட தூக்கி எறிஞ்சிட்டு வேலைன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருப்போம். இங்கிட்ட அன்பாக கத்துற மனைவியை நம்மளுக்கு தெரியாது. ஸோ அருமையாக கட்டிப்பிடிக்கிற குழந்தையும் நம்மளுக்கு புரியாது. அந்த குழந்தையோட அன்பும் நம்மளுக்கு புரியாது. அதே மாதிரி நம்மளை சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிற அப்பா அம்மாட்டையும் நம்ம பேச மாட்டோம். இதெல்லாம் தாண்டி நம்ம கூட இருக்கக்கூடிய எந்த நண்பர்களையும் கண்டுக்க கூட மாட்டோம், அவங்களுக்கு மெசேஜ் கூட அனுப்ப மாட்டோம். இத்தனை விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குங்க. அந்த அத்தனை விஷயங்களையும் தாண்டி தான் நம்ம தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் பெரிய எல்லாம் வெற்றி குறிக்கட்டு பாட்டில் வர்ற மாதிரி ஒரு 5 நிமிஷம் பாடலில் நம்ம வாழ்க்கை சிறப்பாயிரும் அப்படின்ற மாதிரி பல எண்ணங்களோட வாழ்ந்துக்கிட்டே இருப்போங்க. ஆனால் ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? உங்களுடைய எதெல்லாம் நீங்கள் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம அடுத்து பேசிக்கலாம், நம்ம ஒய்ஃபை சமாதானப்படுத்திக்கலாம், இல்லை நம்ம குழந்தைகிட்ட அப்புறம் கொஞ்சிக்கலாம் அப்படிலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் திருப்பி கிடைக்காதுங்க. ஸோ அதுதான் ரொம்ப வேல்யூ, அதாவது அதிகமானது. ஸோ ஆனால் இந்த ஒர்க்குன்றது எப்போயுமே இருக்க தான் போகுது. உங்களுக்கு அந்த ஒரு வேலைப்பளு எப்போயுமே இருக்க தான் போகுது. இன்றைக்கி நீங்கள் இல்லைனா இன்னொருத்தர் வந்துடுவாங்க. நீங்கள் நாளைக்கு போனாலும் அதே வேலை தான் இருக்க போகுது. நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் வராமல், ஓகே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துருக்காரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு விடுவாங்களா? ஸோ உங்களை தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய மூளையை நல்லா ஸ்டாப் போட்டு உறிஞ்சிட்டு, இல்லை உங்கள் வேலைப்பளு எல்லாத்தையும் உங்கள் மேலே தள்ளிட்டு, உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கடைசியில் உங்களைய
நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணாதப்போ தூக்கி எறியக்கூடிய நிறைய கார்ப்பரேட் வேர்ல்டில் இருக்குது. நான் கார்ப்பரேட்க்கு எதிராக பேச நினைக்காதீங்க, நான் அந்த மாதிரி சொல்ல வரல. ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த வேலைகளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படி நம்ம வாழ்க்கையில் அது ஒரு அங்கமாக மாற்ற போகிறோம் அப்படின்றது முக்கியம். அதை ஒரு வாழ்க்கையில் ஒரு பாதையாக ஏற்படுத்திக்கலாமே தவிர இல்லை அதை வந்து ஒரு பெரிய சோதனையாக எடுத்துக்கவே கூடாது. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அந்த 8 ஹவர்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி நீங்கள் வெளில வரும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் போக இப்படிலாம் ஒர்க் பண்ணி கடைசியில் யாரோ ஒருத்தர் நம்மளோட கிரெடிட் எடுத்து போகும்போது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளவு வருத்தமாகவும் இருக்கும் பாருங்களேன். ஸோ நிறைய இடங்களில் இது நடக்கும். நம்ம மேனேஜரை நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, இல்லை அவங்களுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தெரியாது, இல்லை நம்ம கூட ஒர்க் பண்ணுறோன்னே நம்ம பண்ணுற வேலையை நான் பண்ணவன்னு நினச்சி மற்றவங்ககிட்ட ரொம்ப ஈஸியாக வந்து அந்த ரெகக்னேஷன் தட்டி போயிடுவான். ஸோ நம்ம ஒரு நாள் தான் லீவ் போட்டிருப்போம், அந்த ஒரு நாள் கூட நம்மளை யாருன்னு கேட்குற அளவுக்கு அவங்க எல்லா ப்ரொமோஷன் எல்லாத்தையும் வந்து எல்லா ரெகக்னேஷன் எல்லாத்தையுமே மற்றவங்க தட்டி போயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். நம்மளோட ஒர்க் பண்ணுறதுல நான் எல்லாத்தையும் சொல்லலைங்க, ஒரு சில பேர் எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அந்த நெகட்டிவான தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் என்னென்னலாம் பண்ணால் உங்களுடைய அந்த அப்ரிசியேஷனை நீங்கள் உங்களுக்குள்ளே கைக்குள்ளே வச்சுக்க முடியும். அதுக்கு ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்பீக்கப் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய வேலைகளையும் சரி, எல்லா இடங்கள்லையுமே ஸ்பீக்கப் பண்ணணுங்க. நீங்கள் சொல்லணும் உங்களோட ப்ராஜெக்ட் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க. இப்போ ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்க, இல்லை ஒரு காலில் இருக்கீங்க, இல்லை உங்களோட மேனேஜரை மீட் பண்ணுறீங்க, உங்களோட ஓனரை முதலாளி யாரோ ஒருத்தர் மீட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, எந்த மாதிரிலாம் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணீங்க அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தைரியமாகவும் சொல்லணுங்க. அந்த இடத்துல நீங்கள் சொல்லணும், சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது நானே சொல்லணும், என்னோட பெருமை அவரே புரிஞ்சுக்குவாருங்க, யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, அது நடக்கவே நடக்காது. ஸோ த செல்ஃப் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா ஒர்க் பிளேசஸ்லையுமே. ஸோ அந்த செல்ஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்மளை பெருமையாக பீத்த வேணும். நீங்கள் பண்ண வேலையை சொல்லலாம்ல, அதை தான் சொல்கிறோம். ஸோ அந்த வேலையை நீங்கள் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை ஒரு சான்சஸோ கிடைக்குதுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய அந்த உழைப்பை நீங்கள் எடுத்து வெளிக்காட்ட வேண்டும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் பேசும்போது தான் மக்கள்கிட்ட தெரியும். அந்த இடத்துல நீங்கள் சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களை அப்படியே அமைதியாக விட்டுட்டு போயிடுவாங்க. யூ நீட் டு சட் தட் டவுன் பட் ரிமைன் காம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகும். ஸோ இந்த நேரங்களில் தான் நீங்கள் அதை எல்லா இடங்களையும் உங்களை பற்றி பேசணும். நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க அப்படின்றத ஸ்பீக்கப் பண்ணணும். அதில் தான் சொல்ல வர்றோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் ரெகுலர் செக்இன்ஸ் சொல்லுவாங்க. இது என்னென்னா உங்களோட மேனேஜரோ இல்லை உங்களுக்கு யார் மேலே சூப்பீரியர் இருக்காங்களோ அவங்களுக்கு அடிக்கடி மீட்டிங், அதாவது அடிக்கடி அவங்கள வந்து மீட் பண்ணுற மாதிரி வீக்லி ஒன்ஸு ஒரு 1-to-1 மீட்டிங் மாதிரி அவங்களோட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி ஸோ உங்களோட அந்த அச்சீவ்மெண்ட்ஸு, எக்ஸ்பர்டைஸு, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையும் ஷோகேஸ் பண்ணுங்கள். ஸோ இது தப்பே கிடையாது உங்கள் மேனேஜர்கிட்ட அது பேசுகிறதுல. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்கள் மேனேஜர் தெரியும் பொழுது அது ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கதவை தட்டும் போது அது ஈஸியாக உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களோட அந்த சுப்பீரியர் இல்லை சூப்பர்வைசர்கிட்ட கொஞ்சம் அந்த 1-to-1 மீட்டிங் போட்டு உங்களோட டேலண்ட்டு, உங்களோட ஸ்கில் செட்டு, உங்களோட ஒர்க் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஷோகேஸ் பண்ணி ஆகணுங்க. அதுக்கப்புறம் ஆஸ்க் யுவர் செல்ஃப் இஸ் இட் ஒர்த் இட். சம்டைம் வந்து எல்லா கிரெடிட் நம்ம வந்து யாரோ ஒருத்தர் எடுத்து போயிட்டாங்க, இல்லை அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப எரிச்சலோடையோ ஃப்ரஸ்ட்ரேஷனோட இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஸோ ஒரு சில நேரங்களில் மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும். இது உண்மையிலே ஒர்த்தா, அவங்கக்கிட்ட போயிருக்காங்க, இது நடக்கலையே, நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்காமல் இது வந்து நம்ம நம்மளை எந்த லெவலில் அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். ஸோ நீங்கள் நிறைய நேரங்களில் இந்த மாதிரி வந்து எனக்கு இது வந்து நடக்கலை, இது இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வருத்தப்படும் பொழுது ஸோ உங்களுக்கு என்ன நடக்கும்னா அது உங்களை அறியாமலே நீங்கள் அஃபெக்ட் ஆவீங்க, நீங்கள் ரொம்ப கவலையாவீங்க, உங்களால் இதையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு நடக்கும் போது அவங்க உங்களோட கிரெடிட்டை திருடிட்டு போகும்பொழுது அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, கடைசி நீங்கள் தான் அஃபெக்ட் ஆவீங்க. ஸோ அப்போ ஒரு சில நேரங்கள் அது முடிக்கவே இல்லைன்னா அந்த இடத்த விட்டு வெளில போயிடலாம், இக்னோர் பண்ணிடலாம். இல்லை அதை பற்றி திங்க் பண்ணாமல் அட போங்கப்பா இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்ற மாதிரி டேக் இட் ஈஸியாக போயிட்டு நீங்கள் அடுத்து இந்த டிப்ஸ் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஸ்பீக்கப் பண்ணணும், அது மாதிரி வந்து நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணணும் நிறையா மீட்டிங்கு, அது மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை மற்றவங்களுக்கு அப்பப்போ ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத நீங்கள் கொண்டு வரணும் உங்கள் மனசில். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு நல்ல பழக்கம் ஒன்று இருக்குங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் அதர்ஸ் டு ரெகக்னைஸ் வேல்யூ பி த பர்சன் ஹூ ரெகக்னைஸ் வேல்யூ இன் அதர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ எப்போயுமே நமக்கு கிடைக்கணும்னா மற்றவங்களும் அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ அப்போ நம்ம மற்றவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும், மற்றவங்களுக்கு அப்ரிஷியேஷன் கொடுக்கணும், ரெகக்னிஷன் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது தானாகவே நமக்கும் வருங்க. ஸோ நமக்கு நம்ம மனசை புரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்கக்கிட்ட அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் வரும்பொழுது ஈஸியாக நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க.
நம்ம சப்பார்டினேட்ஸ் எப்பயுமே நம்ம அப்ரிஷியேட் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து நம்மளோட மேனேஜர் நம்ம பார்க்கும்போது ஓகே நல்ல கேரக்டர் கப்பலாக அவருக்கு அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாற்றி மியூச்சுவலாக அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணுங்க. அதுதான் அந்த உலகம். அப்ரிஷியேட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் த வேர்ட். ஸ்ப்ரெட் த வேர்ட்னா ஸோ ஒர்க் பிளேஸ்லாம் எப்பவுமே காசிப் வந்து ரொம்ப தப்புன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒரு குட் வேல இது வந்து உண்மை கரெக்டுன்னு தான் சொல்லலாம். ஸோ உங்கள் பாஸுக்கு தெரிஞ்சவர்கிட்ட இல்லை உங்கள் டீமுக்கு உங்கள் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையுமே உங்களோட டேலண்ட்டை பற்றி அப்பப்போ பேசலாம். உங்களுக்கு என்ன ஆசை, ஸோ என்னோடய வேலை என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சிம்பிளாக சில விஷயங்களை பேசும்போது இது ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்கு ஈஸியாக அது வந்து சென்றடையும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஷோகேஸ் பண்ணி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப சூப்பராகவும் சிறப்பாகவும் அமையவிருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 4 பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஸோ எந்த நேரத்துலையும் ஸோ உங்களோட கிரெடிட்டை உங்களோட ரெக்கக்னேஷனை திருட நினைக்கிறவங்க எல்லாருமே பயப்படுவாங்க. ஈவன் தான் அவங்க திருடினா கூட இந்த உலகத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் தான் ஸ்டார், நீங்கள் தான் உண்மையான அந்த வேலைக்காரர் அப்படின்ற மாதிரி. ஸோ வேலைக்காரனா தப்பாக எடுத்துக்கிறாங்க, நீங்கள் தான் சூப்பர் டூப்பர் ஆலினால் அழகுராஜ் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஒர்க் பிளேஸ்லேருந்து ஸோ அந்த ரெகக்னைசேஷன் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கிடைப்பதற்கு இந்த ஃபாலோஸ் டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா அமையும். ஸோ நல்லா அமைஞ்சால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லா சூப்பராக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வாழ்க்கையை முன்னோக்கி போவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நீ கேட்டுட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. இது உங்களோட நம்பிக்கை. அடுத்த ஒரு எபிசோடில் சூப்பரான டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மனோ. டேக் கேர் நண்பா. ஸோ மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு 5 ரேட்டிங்ஸை கொடுத்தீங்கன்னா இது நிறைய பேரை சென்றடையும். நன்றி. டேக் கேர்.